அன்பு நேயர்களுக்கு வணக்கம். கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, இளமுருகன், வெற்றிக்குமரன் இவர்கள் வரிசையில் தற்பொழுது தென்சென்னை மாவட்ட தொகுதி செயலாளர், பாராளுமன்றத்தின் தொகுதி செயலாளர், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திமு தியாகராஜன் என்கிற நபர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். அவர் விலகி இருக்கும்போது அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த லெட்டர் பேடிலேயே தன்னுடைய அறிக்கையை பதிவு செய்து நீங்க பாக்குறது தான் அந்த அறிக்கை. அவர் வெளியிட்டு அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். இவ்வளவு நாளாக நம்ம சொல்லிட்டு வரோம், ஆமை குஞ்சுகளுக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆமை குஞ்சுகள் இல்ல, எங்களுக்கு மூளை ரொம்ப கட்டியா இருக்குது, வலிமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் நம்முடைய வாதத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக அண்ணன் திமு தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய அந்த அறிக்கையில் முதல்ல ஆரம்பிக்கும் போது மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, நான் இந்த மூடர் கூடத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. மூடர் கூட்டம் என்றால் என்ன? முட்டாள்கள் இருக்கிற கூட்டம், அறிவில்லாதவர்கள் இருக்கிற கூட்டம். நானும் அப்படித்தான். வெற்றிக்குமரன் அவர்களும் இதைத்தான் சொன்னாரு, நானும் மூளை இல்லாதவனா தான் அங்க இருந்தேன். இவரு திமு தியாகராஜன் அவர்களும் அதை தான் சொல்றாரு, நானும் முட்டா பையனா தான் அங்கேயே இருந்தேன், இப்பதான் எனக்கு புத்தி வந்திருக்கு, இந்த கட்சியை விட்டு வெளியே போகிறேன். நாம் தமிழர் கட்சி வளர வேண்டிய கட்சி, இளைஞர்கள் சக்தி கொண்ட கட்சி. அந்த இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். சீமானுடைய வீட்டுக்கு அந்த கார்டனுக்கு தண்ணி தெளிக்கிறதுக்கும் வீட்டை பெருக்கிறதுக்கும் டைனிங் டேபிள் துடைக்கிறதுக்கு தான் பொறுப்பாளர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படி என்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இப்போ திமு தியாகராஜன் அவர்கள் இப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க கட்சி விட்டு வெளியே வர மாட்டாங்க. 1 2 அப்படியே பொறுக்க முடியாமல் தான் வெளில வருவாங்க. அந்த மாதிரிதான் இவர் களப்பணி ஆற்ற வேண்டும் வாங்க அப்படின்னு சொல்லி தம்பிகளை கூப்பிடும் போது ஒருத்தர் கூட களப்பணிக்கு வராமல் நிதி திரட்டும் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதை இவர் தட்டி கேட்டிருக்கிறார். சீமான்கிட்டையும் நேரடியாக முகத்துக்கு நேராக முறையிட்டு இருக்கிறார், சொல்லி இருக்கிறார், இதெல்லாம் சரியில்லைங்க, தமிழ் தேசியம் தலைவர் பிரபாகரன் அவர்களின் மேல் அன்பு கொண்டு நாங்கள்லாம் உழைக்க வந்திருக்கிறோம், நீங்கள் பேசும் பேச்சை கேட்டு ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இங்க வந்தோம். இங்க பார்த்தா அது ஒளிவட்டம் மாதிரி தெரியல, நிதிவட்டம் மாதிரி தெரியுது. பணம் 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 சொல்லி ஒரே குறிக்கோளாக தான் இங்க எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் நிதி அண்ணனுக்காக திரட்டப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒன்றும் சரியில்லைன்னு கேட்டு அவர் கேட்ட அந்த நொடியிலிருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே அவரும் பொறுத்து பார்த்துட்டு இதற்கு மேலேயும் நம்ம இங்க இருந்தா கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அவரும் நாம் தமிழர் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து வந்துதான் இன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். ஆக அவருடைய உழைப்பு, பொருளாதாரம் எல்லாவற்றையும் அதில் போட்டு இருக்கிறார். கடைசியில் வெறுங்கையோடு வெறுமை மனசோடு அவர் நின்றுக்கிட்டு என்னடா இது, நம்ம எதை நோக்கி பயணித்தோம், எதுக்காக இங்க வந்தோம், இப்ப எங்க நிற்கிறோம் அப்படின்னு சிந்தித்து பார்க்கும்போது சீமான் ஒரு கேள்விக்குறி. சீமான் இளைஞர்களை தவறாக வழிநடத்துகிறார். ஆவேசமாக பேசி இளைஞர்களுக்கு அந்த வருகிற இளம் வட்டங்களுக்கு இவர் ரொம்ப ஆவேசமா பேசி அவர்களிடத்தில் ஒரு உணர்ச்சியை தூண்டிவிட்டு அந்த நெருப்பில் இவர் குளிர் காய்கிறார். ஆக இது சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு கட்சி. சீமான் சமூகத்திற்கு தேவையே இல்லாத ஒரு தலைவர். இந்த ஆணியெல்லாம் புடுங்கி போட வேண்டியது எதுக்கு இப்படி வளைச்சு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திமு தியாகராஜன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டார். கட்சியை விட்டு வெளியே வந்தவர்கள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து அதில் அடிப்படை உறுப்பினராக இருந்து சீமானோடு பயணம் செய்து அவருக்காகவும் கட்சிக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் உழைத்தவர்கள். இப்போ அவங்க இந்த கட்சியில் நடக்கிற கூத்தை பார்த்துட்டு, சீமானுடைய நடவடிக்கையை பார்த்துட்டு, அவருடைய சர்வாதிகார தனத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரா வெளியில வராங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே ஓல்டு பேட்ச். இப்போ புதுசா வந்திருக்கிற நியூ பேட்ச் ஆமை குஞ்சுகள் இது இன்னும் அவர்கள் சீமானை நெருங்கவில்லை, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆகையால் தான் நீ யாரா புதுசா இருக்கிற, எங்க இருந்து வர, என்ன பேசுற, நீ தெலுங்கனா, வடுக வந்தேரியா, இல்ல நீ யாரு, தேவரா, செட்டியாரா, வன்னியரா, கவுண்டரா, வரையரா அப்படி என்று என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அந்த அவாதானங்கள் இருக்க தவிர நான் என்ன சொல்றேன், நான் யாரா வேணா எடுத்துட்டு போறேன்டா, நேரம் வரும்போது நான் யாருன்றதும் சொல்றேன். ஆனால் நீ அந்த மூளையை கொஞ்சம் அப்படியே செயல்படாமல் இருக்கிற அந்த மூளையை, கோமாவில் இருக்கக்கூடிய அந்த மூளையை கொஞ்சோண்டு அப்படி தட்டி விட்டனா கட்சி நான் தெரியும், தலைவர் நான் தெரியும், நீ எதற்காக வந்த, நீ எங்க நிக்கிறன்றது உனக்கு புரியும். வெற்றிக்குமரன் மாதிரி, திமு தியாகராஜன் மாதிரி 12-13 வருஷம் இளமை காலங்களை வீணடித்து விட்டு, பொருளாதாரத்தை வீணடித்து விட்டு தெருவில் போய் நிக்கிறதுக்கு பதிலா யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல வழியை, நல்ல முடிவை நீ எடுப்ப அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்றேன். ஆக இது பேசுறதால எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த கருத்து யாராவது ஒருத்தருக்கு போய் சேர்ந்து ஒருத்தராவது அந்த மூடர் கூடத்திலிருந்து வெளியில் போனால் அது போதும். ஒருவேளை போகவில்லை என்றாலும் பரவாயில்லை, அது போவதற்கான அந்த சிந்தனையை தூண்டுகிற ஒரு துருப்பிச்சிட்டாக இந்த காணொலி இருந்தால் போதும். எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு, எனக்குன்னு குடும்பம் இருக்கு, எனக்குன்னு வருமானம் இருக்கு, புரியுதா? இது பதிவு போடுறது பொதுமக்களுக்கு சீமான் யார் என்று சொல்ல வேண்டும். சீமானுடைய யோகிதை என்ன, சீமானுடைய தரம் என்ன, இதுதான் சீமான்.
இந்த சைமன் என்பதுதான் அந்த நிஜ முகம். சீமான் என்பது போலியாக அவர் போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு முகமூடி. அந்த முகமூடியை கிழிப்பதுதான் எங்களுடைய வேலை. ஆகவேதான் நாங்கள் பதிவு போட்டுக் கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? பொதுமக்களுக்கு தெரியணும். பொதுமக்கள் ஒருபோதும் தங்களுடைய வாக்குகளை வீணடிக்க கூடாது. தப்பான ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டுட்டோமே பின்னாளில் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காகத்தான் சீமானின் யோக்கியதைகளை தொடர்ந்து நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆக ஆமை குஞ்சுகள் வழக்கம் போல நீங்க வாந்தி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போனால் இன்னும் சரியாக பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் நாம் தமிழர் கட்சியில் சீமான் மட்டும்தான் தனியாக இருப்பார், கயல்விழி அவர்கள் மட்டும்தான் இருப்பார். இந்த ஆமை குஞ்சுகளுக்கு ஒரு கேள்வி, கமெண்ட்ல கீழே திட்டுறீங்க இல்லையா, திட்டுங்க, அதை பத்தி கவலை இல்லை. நீங்க வாந்தி எடுக்கிறத பத்தி நமக்கு கவலையே இல்லை. அப்படியாச்சும் வாந்தி எடுத்து உங்கள் பித்தம் தெளியட்டும். நீங்க உங்க கட்சி, அதாவது தடா சந்திரசேகர் இருந்தார் இல்லையா, அவர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் இறந்த பிறகு உங்கள யாருன்னா ஒருத்தருக்கு தெரியுமா நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாருன்னு, பொருளாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த 2 பதவியினுடைய அந்த 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 பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரின் பெயரை உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி இருந்தா கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா நானும் பார்த்துறேன். ஆனால் இதுவரைக்கும் நிரப்பப்படவில்லை என்று சொல்லப்படுகிற அந்த பொறுப்புகள், அந்த பொதுச் செயலாளர் பதவியும் பொருளாளர் பதவியும், ஆனால் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டியலில் பேர் இருக்குது. இது தெரியுமா ஆமை குஞ்சுகளா உங்களுக்கு? தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நாம் தமிழருடைய அந்த பதவி பொறுப்புகள் பட்டியலில் ஒருங்கிணைப்பாளர், பொதுச் செயலாளர், பொருளாளர், இதற்கான பேர் யாருன்னு சொல்லி உள்ள இருக்கு. ஆனால் இங்க எவனுக்குமே தெரியாது. இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஜனநாயகம். வெளிப்படைத்தன்மையே இல்லாத, கேள்வியே கேட்க முடியாத, கேள்வி கேட்டால் காரணமே இல்லாமல் வெளியேற்றுகிற ஒரு சர்வாதிகாரத்தனமான இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியிலிருந்து எத்தனை பேர் தான் இன்னும் வெளியில வருவாங்கன்னு தெரியல. ஆனா வருபவர்கள் எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. ஒண்ணு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க, இல்ல பாராளுமன்ற தொகுதி செயலாளராக இருக்காங்க. இப்படிப்பட்ட பெரிய பெரிய புள்ளிகள் தான் அந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில வராங்க. ஆக ஒவ்வொரு பில்லரா வெளியே வரும்போது ஆட்டம் காணத்தான் செய்யும் நாம் தமிழர் கட்சி என்பது பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் நம்பி இருப்பது இந்த சிதறுகிற ஓட்டு. அதிமுகவும் வேணாம், திமுகவும் வேணாம், பாஜகவும் வேணாம், நாங்க இந்த ஓட்டை வேற யாருக்காச்சும் போடணும் அப்படின்னு எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் செய்கிற அந்த அவங்க போடுற அந்த ஓட்டு, சிதறுகிற ஓட்டுகளை வாங்கிட்டு மக்கள் எங்களைத்தான் ஆதரிக்கிறார்கள் என்கிற ஒரு கொக்கர்கோ கும்மாங்கோ அப்படின்னு சீமான் அவர்கள் தன்னைத்தானே பீத்தி கொண்டு அந்த வாக்கு சதவீதத்தை வைத்துத்தான் தம்பி குஞ்சுகளையும் ஆமை குஞ்சுகளையும் அவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இதை இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமா அதுவும் கிடையாது. வாக்கு சதவீதம் நிச்சயமாக சரியும். அதற்கப்புறம் என்ன உருட்டுகிறார் திரட்டுகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி, கண்ணை நம்பாதே நாட் 7 நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிபிகேஷனா வரும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.